ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்ஜிவிஆர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு தக்காளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் துவரம்பருப்பை எடுத்து நல்லா அலசிட்டு அது கூடவே 10 வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சம் ஜீரகம் போட்டு 3 விசில் வரட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து நம்ம அலசி நல்லா கழுவி வச்சுருக்க மிளகு தக்காளி கீரையை எடுத்து நம்ம அது கூட ஆட் பண்ணி நல்லா அது சுருள்ற அளவு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா அதுக்கு நம்ம அடுத்து அது குக்கரில் வச்சுருக்க பருப்பு எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதிலே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிவிட்டு அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம புளி கரைசல் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்மளோட மிளகு தக்காளி கீரை சாம்பார் ரெடி. இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு தக்காளி கீரை நமக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கெலாம் நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.